கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. பிரியமானவர்களை, இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 135:6. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் மிகவும் பெரியவர். அதற்கு முன் வசனம் பாருங்க, கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அவர் எப்படி கிரியை செய்கிறாராம்? வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் சகல ஆழங்களிலும் அவர் தமக்கு சித்தமானவைகளெல்லாம் செய்கிறாராம். தமக்கு சித்தமானவைகளெல்லாம் வானத்துல நட்சத்திரங்கள் அப்படியே தூவி விட்டிருப்பது போல, விதைகளை அள்ளி தூவி விட்டிருப்பது போல அழகா நட்சத்திரங்களாம் சிருஷ்டித்த தேவன் நமக்கு சித்தமானபடிக்கு அவைகளை ஒளி கொடுக்கவும் இல்லையா, எவ்வளவு தூரத்தில் அது இருக்கணும், எவ்வளவு ஒளி கொடுக்கணும், அது எப்படி அங்கங்கே மின்னிக்கொண்டு இருக்கணும் என்று சொல்லி அவர் தமக்கு சித்தமானவைகளை செய்கின்றார். வானத்தில் மாத்திரமல்ல, பூமியிலும் கூட அழகாய் மழை காலத்தில் மழை கொடுக்கின்றார். இல்லையா, கோடை காலத்தில் அதிகமான உஷ்ணம் பூமிக்கு வருகின்றது, குளிர் காலத்தில் அதிகமான குளிர் வருகின்றது. இப்படி தமக்கு சித்தமானவைகளை ஆதியில நியமித்து அதை அப்படியே அழகாய் பூமியில நிறைவேற்றி கொண்டு இருக்கின்றார். இன்னமும் அப்படியே தன் நோவா காலம் ஜலப்பிரளயம் முடிந்த பின்பு அவர் தம் உள்ளத்துல சொன்னாரு, பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் அப்படி இருக்க கடவுது என்று சொல்லி உள்ளத்துலதான் சொன்னாரு. அது இன்றைக்கும் அப்படியே நிறைவேறி கொண்டே இருக்கிறார். அவர் நினைச்சார்னா, அவர் சொன்னார்னா அது அப்படியே நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பூமியில மாத்திரமல்ல, சமுத்திரங்கள்ல, கடல்ல கூட பாருங்களேன், சமுத்திரங்களிலும் சகல ஆழங்களிலும் அவர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கின்றார். நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டி கர்த்தர். அவர் சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். வார்த்தையினாலே தாங்குபவராகவும் இருக்கின்றார். அவர் சிருஷ்டித்தவர் மாத்திரமல்ல, அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராக தான். கர்த்தர் சதா காலங்களிலும் அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். சதா காலங்களிலும் அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கின்றார். அப்படி என்றால் என்ன? அவர் சிருஷ்டித்து அவர் அப்படியே மறந்து எதையும் விடல. இன்றைக்கும் ஒவ்வொன்றையும் அழகாய் பார்த்து பார்த்து அருமையாக நடத்தி கொண்டிருக்கின்றார். நமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கின்றார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் ஒரு மழை வந்தா கூட பாருங்களேன், அது எதற்காக? அவர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். யோபு கூட சொல்றாரு, மழையை கர்த்தர் எதற்காக உண்டாக்குகிறார் என்றால், ஒன்றிலே அவர் தண்டனையாகவும், ஒன்றிலே அவர் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும், ஒன்றிலே கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார் என்று யோபு 37:13 சொல்லுகிறது. ஒரு மழை வந்தாலும் காற்றடித்தாலும் என்ன நடந்தாலும் சகலமும் தேவனுடைய ஆளுகையில இருக்கின்றது. பிரியமானவர்களே, இப்படி இயற்கை எல்லாம் அவர் சித்தத்திற்குள் இருக்கிறது. அப்படி என்றால் நாமும் அவருடைய சித்தத்திற்குள் இருப்போமானால் எவ்வளவு மகிமையாக இருக்கும். யோசித்து பாருங்கள். தாம் உண்டாக்கின மனுஷனுக்கு மாத்திரம் அவர் நன்மை தீமை அறியும் கனியை புசித்ததினாலோ என்னவோ சுய சித்தத்தை கொடுக்கின்றார். தாங்களே தீர்மானம் பண்ணி தங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணி நடத்துவதற்கு, அவர்களுக்கு இஷ்டப்படி வாழ்வதற்கு சித்தத்தை கொடுக்கின்றார். ஆனால் இந்த மனுஷனும் தாறுமாறாக தறிக்கெட்டு தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே தங்களை அமைத்து கொள்ளாமல் தங்கள் இஷ்டப்படியாக வாழ்ந்து தங்களை கெடுத்து நரகத்திற்கு நேராக போய் கொண்டிருக்கிறாங்க ஏராளமான பேர். ஆனால் தேவனுடைய சித்தத்தின் மையத்திற்குள்ளாக என்னை வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொருவரும் நம்ம சொல்லலாம், ஆண்டவரே, வானத்துல உள்ளவைகள், பூமியில உள்ளவைகள், ஆழங்கள்ல இருக்கிறவங்களாம் உங்கள் சித்தத்தின்படியே எல்லாம் நடக்குது, நீர் செய்கின்றீர். அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையும் உடைய சித்தத்தின் மையத்துல வைத்துக் கொள்ளுங்க. என்னுடைய இருதயத்தையும் உடைய சித்தத்தின் மையத்திற்குள்ளாக, என் இருதயத்தின் யோசனைகளையும் உம்முடைய சித்தத்தின் மையத்திற்குள்ளாக நான் ஒப்பு கொடுக்கிறேன்.
கர்த்தாவே உமக்கு சித்தமானவைகளை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நீர் செய்வீராக. உமக்கு சித்தமானவைகள் எல்லாம் என்னுடைய குடும்பத்தின் காரியங்களில் செய்வீராக. உமக்கு சித்தமானவைகளை எல்லாம் எங்களுடைய வேலையில செய்வீராக. நாங்கள் ஊழியம் செய்வோமானால் உமக்கு சித்தமானவைகளை எல்லாம் இப்படி ஆண்டவரை எங்களுடைய ஊழியத்தில் செய்வீராக என்று சொல்லி நம்ம ஜெபிப்போமானால் தேவனுடைய ஆளுகையில சகலம் இருக்கின்றன. என்ன நோக்கத்திற்காக நம்மளை உண்டாக்கினாரோ அந்த நோக்கம் நம்மிலே நிச்சயமாக நிறைவேறும். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த இருதயத்தை அவருடைய ஆளுகையில ஒப்பு கொடுப்பீங்களா? பவுல் சொல்றாரு, என்னை ஆட்கொண்டவர் என்று சொல்லுகிறார். என்னை ஆட்கொண்ட தேவன், என்னை ஆட்கொண்ட கிறிஸ்து, என்னை ஆட்கொண்ட ஆவியானவர் என்று நம்ம சொல்ல வேண்டும். அப்படியே நம்மை அவருடைய கைகளுக்குள்ளாக முழுவதுமாக அர்ப்பணித்து வாழ வேண்டும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தர் வானத்திலும் பூமியிலும் சகல ஆழங்களிலும் சமுத்திரங்களிலும் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறார் என்று பார்த்தோம். அப்படியே தேவரீர் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலும் உமக்கு சித்தமானவைகளையெல்லாம் செய்து நீர் மகிமை அடைவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று முதல் நம்முடைய சென்னை ஆசீர்வாத் திருச்சபை மற்றும் விருதுநகர் ஆசீர்வாத் திருச்சபையில் விடுமுறை வேதாகம பள்ளி ஆரம்பமாகின்றன. தேவ பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து நீங்கள் விடலாம். மதிய உணவு கொடுக்கப்படும். காலை மதியம் என்று சொல்லி செஷன்ஸ் வைத்து பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ஒரு தீமோட கூட கருத்தோடு கூட வசனத்தை சிறு கதைகள் மூலமாக வேதாகம சம்பவங்களை அழகாய் புரியும்படியாக சொல்லி பாடல்கள் மூலமாக அழகாய் வழி நடத்துவாங்க. இது உங்கள் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் சர்ச் மெம்பர்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் டிவி நேயர்களாக இருக்கலாம். நீங்களும் கூட உங்களை பிள்ளைகளை கொண்டு வந்து விடலாம். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.